ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, "த ரெக்ரெட்ஸ் எக்ஸ்ட்ரா பிகம் அ ஜீனியஸ்" சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். இதோட ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு சொல்லிர்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஹீரோ வந்துட்டு ஒரு நாவல்ல ரீஇன்கார்னேட் ஆகுறாப்ல. ரீஇன்கார்னேட் ஆகுறதுக்கு 10 வருஷம் கழிச்சு அதோட புரோட்டகானிஸ்ட் வந்து இறந்துர்றாப்ல. அந்த நாவலுக்குன்னு ஒரு புரோட்டகானிஸ்ட் இருப்பாப்லல்ல, அவர் வந்து இறந்துர்றாரு. இறந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பாஸ்ட்டுக்கு வர்றாப்ல. அது 7 வருஷம் கழிச்சு வர்றாப்ல. ஸோ எல்லா மனுவாலயும் ஒண்ணு வந்துட்டு நாவல்ல ரீஇன்கார்னேட் ஆவாங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டுக்கு போவாங்க. இது 2யும் கலந்தடிச்ச ஒரு கதை தான் இது. ஸோ, அவர் என்ன நெனச்சாருன்னு தெரியல. மானுவா கிரியேட்டர் 2யும் கலந்தடிச்சா நல்லா ஓடிரும்னு நெனச்சுட்டாப்ல போல. மானுவா நல்லா தான் இருக்கும். ஸோ, நான் அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம நெறைய பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ, நம்ம ஸ்ட்ரெயிட்டா மானுவாக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மாரி பார்த்தீங்கன்னா, லியன் ஜூன்வோ அப்படிங்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. லியன் ஜூன்வோங்கிறவங்க தான் இந்த கதையோட புரோட்டகனிஸ்ட். அவரே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த கதைக்குள்ள இருந்துகிட்டு, "என்னடா இது! இதே மாரி புரோட்டகானிஸ்ட்டே சாவடிச்சுட்டானுங்க. அடுத்து என்ன நடக்கும்?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டுருக்கான். இதே மாரி பார்த்தீங்கன்னா, 2034வது வருஷம் அவருக்கு 25 வயசு டயத்துல தான் அவர் வந்துட்டு ஹீரோவா அறிமுகமாகுறாரு அப்படிங்கிற மாரிலாம் நியூஸ் சேனல்ல வந்து சொல்லிட்டுருக்காங்க. அவர் இறப்பு எப்ப, அவரோட பிறப்பு எப்ப, அவர் எப்ப வந்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவுக்கும் நல்லா தெரியும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, புரோட்டகானிஸ்ட் வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப எல்லார் கூடயும் கைண்டா நடந்துக்கக்கூடியவரு. அது மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமைசாலி. ஸோ, அதனால அவன் இறக்கறதுக்குலாம் அவ்வளோ ஈஸியா வாய்ப்பில்ல. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த டிவில ஏதோ ஃபேக் பண்ணிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இந்த நாவலோட புரோட்டகானிஸ்ட் எப்படி இறந்திருப்பான்? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ இன்னுமே திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஹீரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பத்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சின்ன வயசு காலங்கள்ல, அதாவது அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க அந்த டயத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய மான்ஸ்டர வந்துட்டு ஈஸியாவே கொலை பண்ணியிருப்பான். இந்த டயத்தில பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப ஓவர் பவர்டா இருந்திருக்கணும் இத்தன வருஷத்துல. அவன் எப்படி போயிட்டு ஒரு சின்ன டஞ்சன்ல போயிட்டு இறந்தான்? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் நம்மளோட புரோட்டகானிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து நெனச்சிருப்பான், எக்காரணத்த கொண்டும் இந்த ஸ்டோரிய வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர் கூடலாம் பெரிய அளவுல பழகியிருக்க மாட்டான். அவன் தனிமையில தான் இருந்திருப்பான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, தனியா படிக்கிறது, மத்தவங்க கூடலாம் பெருசா அளவுல பழகாம இருக்கிறது, சைடு கேரக்டர் கூட பழகிட்டு மட்டும் இருப்பான். ஸோ, அந்த மாரியான ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ. ஆனா, புரோட்டகானிஸ்ட் அப்படியே ஆப்போசிட். மொத்தமா பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மான்ஸ்டர் எதிர்க்கிறது, எல்லார் கூடயும் ஜாலியா பழகுறது அப்படிங்கிற மாரி வாழ்ந்திருப்பாப்ல. ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் புரோட்டகானிஸ்ட் இறந்திருந்தா இந்த கதை என்ன ஆகுறது? அத வச்சுட்டு தான் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து கொஸ்டின் கேட்குறான். இதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நாவல்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்கும்போது, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு அங்க இருக்கிற ட்ரெஷர்லாம் ஏற்கனவே தெரியும். ஏன்னா, அந்த நான் நாவல படிச்சிருக்கேன். ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் நான் ஆட்டைய போட்டுருவேன். எனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அப்படிங்கிற மாரிலாம் அங்க இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரோட்டகானிஸ்ட் அந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ட்ரெஷர எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க வில்லேஜர காப்பாத்துறது, அதேமாரி அவன் கஷ்டப்படுறது, இதெல்லாம் ரொம்ப இருந்திருக்கும். அந்த மாரிலாம் நம்மளால கஷ்டப்பட முடியாது. ஸோ, கஷ்டப்படாம இருந்தோம்னா, நம்ம டெத்த அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல அங்க ஆயிரும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஷரோ இல்ல மத்த விஷயத்த எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ, நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா, நம்ம மெயின் கேரக்டரா மாறிடுவோம். நம்ம மெயின் கேரக்டர் பட்ட கஷ்டமெல்லாம் நம்மளும் படணும். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, அந்த மாரிலாம் நம்ம பண்ணணுமே அப்படிங்கிற மாரி, அதுக்கப்புறம் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட செல்லுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா அப்படின்னு பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஈவென்ட்ல நீங்க வந்து ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாடர்ன் மேஜ்ங்கிற ஒரு நாவல் இருக்கும். அந்த நாவல்ல தான் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்காய்ங்க. ஒரு ஸ்பெஷல் விதமான ஈவென்ட்ன்னு போட்டிருக்கோனே, ஓகே எல்லாம் ட்ரிப்புக்கு தான் ரெடியா இருக்காய்ங்க போல. ஸோ ட்ரிப்புக்கு தான் கூப்பிடுறாய்ங்கன்னு நெனச்சுட்டு, இப்ப என்ன தெரியுமா பண்றான், ஹீரோவும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி மாடர்ன் மேஜ் தான் எனக்கு குடுத்துருக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அக்செப்ட் பண்ண வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் சர்க்கிள் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆயிட்டு அப்படியே அந்த மாடர்ன் மேஜ்ங்கிற ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தான்ல, ஸோ அந்த நாவலுக்குள்ளேயே இப்ப வந்துட்டு ஹீரோ போயிடுறாப்ல. அங்க இருக்கிறவங்க யோசிக்கிறாய்ங்க, நம்ம தான் ஒரு தப்பான ஸ்பெல்ல போட்டுட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹியூமன் வந்துட்டு இங்க சமன் ஆயிருக்கிறான் அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது. ஓகே நம்ம மாடர்ன் மேஜ்ல தான் நம்ம சமன் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பான்ல, மெயின் கேரக்டர் கூட பழகுனோம்னா, நம்ம வந்து இந்த கதைய டிஸ்டர்ப் பண்றாப்ல இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்பவும் தள்ளியே இருந்திருப்பாப்ல. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு புரோட்டகானிஸ்ட்டே இறந்துட்டாப்ல. ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த டிவி ரிப்பேர் ஆயிருக்கணும். இல்ல எவனோ என்னைய பிராங்க் பண்றான்னு நெனைக்கிறேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. புரோட்டகானிஸ்ட் எப்படி இறப்பான்? அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்த பார்க்குறான். வெளி உலகம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா இடிஞ்சிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கிளாஸ் மாரி நொறுங்கிட்டு இருக்குது. அங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஸ்கில். காமனா குடுக்குறது தான் எல்லா நாவல்லயோ, இல்ல வேற எங்கேயோ ரீஇன்கார்னேட் ஆனா, காமனா ஸ்டேட்டஸ் ஸ்கில் குடுப்பாங்க. ஸோ, அந்த ஸ்டேட்டஸ் ஸ்கில்ல தான் இங்க இவனுக்கு குடுத்துருக்காய்ங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல கேட்கறாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டஸா வந்துட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்குது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹீரோவே இறந்துட்டாரு. ஹீரோ வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் வாழ்வாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குலாம் போவும். ஹீரோ இறந்ததுக்கப்புறம்
அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குலாம் எப்படி போவோம், அந்த கதை எப்படி நகரும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் வேர்ல்ட நாங்க மொத்தமா அழிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாய்ங்க. இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்கிறாப்புல. மொத்தமா எல்லாருமே இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆகுறாப்புல. வேற எந்த கதையும் இல்ல. அதே கதையில பாஸ்ட்க்கு போறாப்புல. ஓகேவா? இது ரீஇன்கார்னேஷன் கூட சொல்ல முடியாது. பாஸ்ட்க்கு போறாப்புல. அங்க பார்த்தீங்கன்னா, பஸ் டிரைவர் வந்து கத்திட்டு இருக்கான். "உன் ஸ்கூல் வந்துருச்சுடா. ஒழுங்கு மரியாதை இறங்குடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கான். "ஸ்கூலா? ஏய் இத இறங்குறேங்க." அவன் கத்துறத பார்த்து பயந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். "என்னைய எதுக்கு இவன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ன்னு சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படிங்கிற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இதே மாரி இது 2032ன்னு போட்டிருக்கு. இந்த ஸ்கூல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருக்குது. என்ன எழவுடா இது? நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்க்கு வந்துட்டேனா? என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவன் பாடியெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். கையெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. அது மாரி நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் இருக்கிறேன். ஓகே. நம்ப இப்ப 7 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். விளங்கும்டா அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்கிற மைக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மெயின் ஹாலுக்கு வந்துருங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஜாலியா தான் இருக்கிறாங்க. ஹீரோ மட்டும் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். என்னடா இது எல்லாம் அதேபடியே நடக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லையே. உண்மையிலே நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கோமா? ஒருவேளை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமோ? இல்ல, இல்ல. எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். இதே மாரி வருங்காலத்துல நடந்ததுன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு நான் இப்ப ரீஇன்கார்னேட் ஆனேன்? எதுக்கு பாஸ்ட்க்கு வந்தேன்? அவன் இறந்தா மறுபடியும் நான் பாஸ்ட்க்கு வந்துருவேன்னு நெனைக்கிறேன். ஒருவேள இப்படிதான் இருக்குமோ? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ திங்க் பண்ணிட்டுருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் திங்க் பண்றான். நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பலசாலி. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவன தோற்கடிக்க வாய்ப்பில்ல. எனக்கு தெரிஞ்சவரை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுடைய ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டுருக்கான். சரி இப்ப ரொம்ப யோசிச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. நம்ம கிளாஸ போய் அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ பார்க்குற மத்தவங்கலாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, இதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புரோட்டகானிஸ்ட் வந்து இறந்திருப்பாப்ல. இறந்ததுக்கப்புறம் தான் மொத்தமா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோ இறந்தான்னா, நான் மறுபடியும் பாஸ்ட்க்கு வருவேனா? இல்லைன்னா நான் மொத்தமா இறந்துருவேனா? ஒருவேளை நான் புரோட்டகானிஸ்ட்ட சாகக்கூடாம பார்த்துக்கிட்டேன்னா, இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்ணேன்னா, என்னோட உலகத்துக்கு நான் போயிடலாமோ? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சரி இது இப்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய நேரம் கிடையாது. நான் நம்மளோட புரோட்டகானிஸ்ட்ட வந்து காப்பாத்தி ஆகணும். அவங்க கூட நெருக்கமா பழகணும். என்னுடைய பாஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன். இதே மாரி புரோட்டகானிஸ்ட் கூடலாம் பழகக்கூடாதுன்னு. ஆனா இந்த வாட்டி ரொம்ப பழகணும். மெயின் கேரக்டருக்குள்ள ரொம்ப அட்டாச் ஆயிருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்தோனே அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் கேரக்டர் தான். ஸோ இவங்க கூட ஜாலியா பழகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹலோ சொல்லி பார்க்குறான். ஆனா என்ன அந்த பொண்ணு வந்துட்டு, "யார்றா நீ?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.